உங்கள் மொபைல் போன் ஒரு வங்கி போல செயல்படுகிறது. ஒரு சில நொடிகளில் நீங்கள் யாருக்காவது பணம் அனுப்பலாம், பொருட்களை வாங்கலாம், பில்களை செலுத்தலாம், முதலீடுகள் செய்யலாம். இந்த டிஜிட்டல் பரிவர்த்தனைகளின் வசதி நமது வாழ்க்கையை எளிதாக்குவதோடு மட்டுமல்லாமல் பொருளாதார வளர்ச்சிக்கு முந்து சக்தியாக அமைகிறது. ஆனால் இந்த வசதிக்கு பின்னால் உங்கள் பணத்தை குறிவைக்கும் ஒரு இருண்ட உலகம் ஒளிந்திருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா? ஆம், ஆன்லைன் பணம் செலுத்தும் மோசடிகள் இன்று உலகளவில் பலரது வாழ்க்கையை புரட்டி போட்டுள்ளன. இந்தியாவில் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை என்பது இன்று நமது அன்றாட வாழ்க்கையின் ஒரு அங்கமாகிவிட்டது. கடந்த தசாப்தத்தில், குறிப்பாக 2016ஆம் ஆண்டு பணமதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு பிறகு டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் வியத்தகு வளர்ச்சியை பெற்றன. யுபிஐ எனப்படும் ஒருங்கிணைந்த கட்டண இடைமுகம், கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகள், மொபைல் வாலெட்கள் போன்ற பல வழிகளில் பணம் பரிமாறப்படுகிறது. இந்திய தேசிய கொடுப்பனவு கழகத்தின் என்பிசிஐ தரவுகளின்படி யுபிஐ பரிவர்த்தனைகள் மாதந்தோறும் பல பில்லியன் டாலர்களை கடந்து கோடிக்கணக்கான இந்தியர்களால் பயன்படுத்தப்படும் ஒரு முக்கிய கருவியாக மாறியுள்ளது. இந்த விரைவான டிஜிட்டல் மாற்றமானது நிதி சேர்க்கையை மேம்படுத்துவதோடு பொருளாதார நடவடிக்கைகளுக்கும் பெரும் ஊக்கமளித்துள்ளது. இருப்பினும் இந்த டிஜிட்டல் புரட்சிக்கு இணையாக சைபர் குற்றவாளிகளும் தங்கள் செயல்பாடுகளை நவீனமயமாக்கி அதிநவீன மோசடி உத்திகளை உருவாக்கி வருகின்றனர். டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் அதிகரிக்கும் போது மோசடிகளுக்கான வாய்ப்புகளும் அதிகரிக்கின்றன. ஒரு பட்டனை அழுத்தி பணத்தை அனுப்பும்போது அந்த தகவல் உங்கள் வங்கி கணக்கிலிருந்து பெறுநரின் கணக்கிற்கு பாதுகாப்பாக செல்ல பல அடுக்குகள் கொண்ட பாதுகாப்பு அமைப்புகள் செயல்படுகின்றன. தரவு குறியாக்கம், பல காரணி அங்கீகாரம், மல்டிஃபேக்டர் ஆதென்டிகேஷன், பரிவர்த்தனை கண்காணிப்பு போன்ற தொழில்நுட்பங்கள் நமது பணத்தை பாதுகாக்க உதவுகின்றன. ஆனால் இந்த அமைப்புகளில் உள்ள சிறிய ஓட்டைகளையோ அல்லது மனிதர்களின் அறியாமையையோ பயன்படுத்தி சைபர் குற்றவாளிகள் உங்கள் பணத்தை கொள்ளையடிக்க பல வழிகளை கண்டுபிடிக்கிறார்கள். அவர்களின் தந்திரங்கள் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருப்பதால் பொதுமக்களின் விழிப்புணர்வும் பாதுகாப்பு நடவடிக்கைகளும் அவசியமாகின்றன. இந்த மோசடிகள் பல வடிவங்களில் நிகழ்கின்றன. பெரும்பாலும் பிஷிங் எனப்படும் இணையவழி தூண்டில் மூலம் இவை தொடங்குகின்றன. உங்களுக்கு ஒரு குறுஞ்செய்தி, SMS அல்லது மின்னஞ்சல் வரும். அதில் உங்கள் வங்கி கணக்கு முடக்கப்பட்டுவிட்டது என்றோ, உங்கள் KYC புதுப்பிக்கப்பட வேண்டும் என்றோ அல்லது ஒரு பெரிய பரிசு விழுந்துள்ளது என்றோ இருக்கும். சில சமயங்களில் மின்சார கட்டணம், தொலைபேசி கட்டணம் போன்றவற்றை உடனடியாக செலுத்த கோரி அவசர உணர்வை தூண்டும் செய்திகளும் வரும். அந்த செய்தியில் ஒரு லிங்க் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் செய்தால் அது உங்கள் வங்கி இணையதளம் போல தோற்றமளிக்கும் ஒரு போலி தளத்திற்கு உங்களை அழைத்துச் செல்லும். இந்த போலி தளங்கள் அசல் தளத்தைப் போலவே வடிவமைக்கப்பட்டிருக்கும். சில சமயங்களில் URL-இல் சிறிய மாற்றங்கள் மட்டுமே இருக்கும். அங்கே உங்கள் வங்கி கணக்கு விவரங்கள், கடவுச்சொல், பின்கோடு போன்ற முக்கியமான தகவல்களை நீங்கள் உள்ளிடும்போது அவை நேரடியாக மோசடி செய்பவர்களின் கைகளுக்கு சென்றுவிடும். இதுவே ஸ்மிஷிங் எனப்படும் குறுஞ்செய்தி வழி பிஷிங் ஆகும். இந்த தந்திரத்தில் மோசடி செய்பவர்கள் பெரும்பாலும் பொதுவான செய்திகளை பயன்படுத்தி ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கானவர்களுக்கு அனுப்பி ஒரு சிலராவது ஏமாறுவார்கள் என்ற நம்பிக்கையில் செயல்படுவார்கள். அடுத்ததாக விஷிங் எனப்படும் தொலைபேசி வழி மோசடிகள். இதில் மோசடி செய்பவர்கள் வங்கி ஊழியர்கள் போலவோ, ரிசர்வ் வங்கி அதிகாரிகள் போலவோ, அரசு அதிகாரிகள் போலவோ அல்லது ஒரு காமர்ஸ் நிறுவனத்தின் பிரதிநிதிகள் போலவோ உங்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசுவார்கள். அவர்கள் பெரும்பாலும் உங்கள் கார்டு காலாவதியாகிவிட்டது, உங்கள் கணக்கை புதுப்பிக்க வேண்டும், லோன் அப்ரூவல் செய்ய வேண்டும் அல்லது தவறுதலாக உங்கள் கணக்கிற்கு பணம் அனுப்பப்பட்டுவிட்டது, அதை திருப்பி அனுப்ப வேண்டும் என்று கூறி உங்கள் OTP எனப்படும் ஒருமுறை கடவுச்சொல், பின்கோடு, CVV போன்ற ரகசிய தகவல்களை கேட்பார்கள். சில சமயங்களில் அவர்கள் உங்கள் தொலைபேசி எண்ணை ஸ்பூஃப் செய்து வங்கி அல்லது அரசு நிறுவனத்தின் அதிகாரப்பூர்வ தொலைபேசி எண்ணைப் போலவே தோன்றும் வகையில் அழைப்பு விடுப்பார்கள். நீங்கள் நம்பிக்கையுடன் அந்த தகவல்களை கொடுத்தால் உங்கள் கணக்கிலிருந்து பணம் நொடிப்பொழுதில் காணாமல் போய்விடும். அதேபோல் ரிமோட் ஆக்சஸ் ஆப் எனப்படும் தொலைதூர அணுகல் செயலிகள் மூலமும் ஏமாற்று வேலைகள் நடக்கின்றன. உங்கள் போனில் ஏதாவது ஒரு செயலி சிக்கலை சரிசெய்வதாக கூறி எனிடெஸ்க், டீம் வியூவர் அல்லது குவிக் சப்போர்ட் போன்ற செயலிகளை நிறுவச் சொல்வார்கள். இந்த செயலிகள் சட்டப்பூர்வமானவை என்றாலும் மோசடி செய்பவர்கள் அவற்றை தவறாக பயன்படுத்துகின்றனர். இந்த செயலிகள் மூலம் உங்கள் போனின் முழு கட்டுப்பாட்டையும் அவர்கள் எடுத்துக்கொண்டு உங்கள் வங்கி செயலிகளிலிருந்து பணத்தை திருடிவிடுவார்கள் அல்லது முக்கியமான தகவல்களை அணுகுவார்கள். மோசடி செய்பவர்கள் பயன்படுத்தும் மற்றொரு பொதுவான முறை QR கோட் மோசடி. உங்களுக்கு பணம் அனுப்புவதாக கூறி ஒரு QR கோடை ஸ்கேன் செய்ய சொல்வார்கள். ஆனால் உண்மையில் அந்த QR கோடை ஸ்கேன் செய்தால் உங்கள் கணக்கிலிருந்து பணம் அவர்களுக்கு சென்றுவிடும். பணம் பெறுவதற்கு QR கோடை ஸ்கேன் செய்ய தேவையில்லை, பணம் அனுப்ப மட்டுமே ஸ்கேன் செய்ய வேண்டும் என்பதை பலர் அறியாததே இந்த ஏமாற்று வேலைக்கு காரணம். மேலும் சிம் ஸ்வாப்பிங் எனப்படும் சிம் கார்டு மாற்று மோசடியும் ஒரு பெரிய அச்சுறுத்தல். உங்கள் தொலைபேசி எண்ணின் சிம் கார்டை மோசடி செய்பவர்கள் போலியாக பெற்றுவிடுவார்கள். இதற்கு உங்கள் தனிப்பட்ட
தகவல்களை பிறந்த தேதி, முகவரி போன்றவற்றை சமூக வலைத்தளங்கள் மூலமாகவோ அல்லது ஃபிஷிங் மூலமாகவோ சேகரித்து தொலைத்தொடர்பு நிறுவனத்தை ஏமாற்றி புதிய சிம் கார்டை பெற்றுவிடுவார்கள். இதன் மூலம் உங்கள் வங்கி கணக்குடன் இணைக்கப்பட்ட தொலைபேசி எண்ணுக்கு வரும் ஓடிபி போன்ற தகவல்களை அவர்கள் பெற்று உங்கள் பணத்தை திருடிவிடுவார்கள். சில சமயங்களில் உங்கள் மொபைல் போனில் மால்வேர் அல்லது ஸ்பைவேர் எனப்படும் தீங்கிழைக்கும் மென்பொருட்களை நிறுவி உங்கள் தகவல்களை திருடி பின்னர் பணத்தை கொள்ளையடிக்கவும் செய்கிறார்கள். இந்த மால்வேர்கள் பெரும்பாலும் போலியான செயலிகள், சந்தேகத்திற்கிடமான இணைப்புகள் அல்லது இலவச மென்பொருட்களின் பெயரில் பரப்பப்படுகின்றன. இந்த மென்பொருட்கள் உங்கள் கீஸ்ட்ரோக்குகளை பதிவு செய்யலாம், உங்கள் ஸ்கிரீன்ஷாட்களை எடுக்கலாம் அல்லது உங்கள் வங்கி கணக்கு விவரங்களை நேரடியாக அணுகலாம். இந்த டிஜிட்டல் மோசடிகள் தனிநபர்களுக்கு பெரும் நிதி இழப்பை ஏற்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் மன உளைச்சலையும் தொழில்நுட்பத்தின் மீதான நம்பிக்கையையும் குறைக்கின்றன. ஒருவர் தன் வாழ்நாள் சேமிப்பை ஒரே நொடியில் இழந்து விடுவதும் கடனில் மூழ்குவதும் சாதாரணமாகிவிட்டது. தேசிய சைபர் கிரைம் போர்ட்டல் மூலம் ஆயிரக்கணக்கான புகார்கள் தினசரி பதிவு செய்யப்படுகின்றன. இது இந்த மோசடிகளின் பரவலான தன்மையை எடுத்துக்காட்டுகிறது. இந்த இழப்புகள் தனிநபர்களை மட்டுமல்லாமல் அவர்களின் குடும்பங்களையும் பாதிக்கின்றன. சில சமயங்களில் கடுமையான மனநல பிரச்சினைகளுக்கு வழிவகுக்கின்றன. இது ஒரு தனிப்பட்ட பிரச்சினை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த சமூகத்தின் டிஜிட்டல் பரிவர்த்தனை பாதுகாப்புக்கும் ஒரு சவாலாக உள்ளது. சிறு வணிகங்கள், ஆன்லைன் வர்த்தகர்கள் மற்றும் ஸ்டார்ட் அப்கள் கூட இந்த மோசடிகளால் பாதிக்கப்பட்டு தங்கள் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை இழக்க நேரிடுகிறது. இது நாட்டின் டிஜிட்டல் பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு தடையாக அமையும் அபாயம் உள்ளது. இந்த அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள வங்கிகளும் தொழில்நுட்ப நிறுவனங்களும் அரசாங்கமும் தொடர்ந்து புதிய பாதுகாப்பு அம்சங்களை மேம்படுத்தி வருகின்றன. இந்திய ரிசர்வ் வங்கி RBI டிஜிட்டல் பரிவர்த்தனைகளுக்கான கடுமையான வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ளது. இதில் வாடிக்கையாளர் பாதுகாப்பு மற்றும் மோசடி பொறுப்பு தொடர்பான விதிமுறைகள் அடங்கும். வங்கிகள் சந்தேகத்திற்கிடமான பரிவர்த்தனைகளை கண்டறிய செயற்கை நுண்ணறிவு மற்றும் இயந்திர கற்றல் அடிப்படையிலான அமைப்புகளை பயன்படுத்துகின்றன. மேலும் பல காரணி அங்கீகாரம், குறியாக்கம் செய்யப்பட்ட தரவு பரிமாற்றம் மற்றும் வழக்கமான பாதுகாப்பு தணிக்கைகள் மூலம் பாதுகாப்பை வலுப்படுத்துகின்றன. இந்திய அரசு சைபர் குற்றங்களை புகாரளிப்பதற்கும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுவதற்கும் தேசிய சைபர் கிரைம் உதவி எண் 1930 மற்றும் தேசிய சைபர் கிரைம் ரிப்போர்ட்டிங் போர்ட்டல் www.cybercrime.gov.in போன்ற தளங்களை உருவாக்கியுள்ளது. சைபர் ஜாக்ரூக்தா போன்ற விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் மூலம் பொதுமக்களுக்கு சைபர் பாதுகாப்பு குறித்த அறிவை மேம்படுத்தவும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளின் எதிர்காலம் இந்த மோசடிகளிலிருந்து நம்மை நாம் எவ்வளவு திறம்பட பாதுகாத்துக் கொள்கிறோம் என்பதை பொறுத்தே அமையும். வங்கிகளும் தொழில்நுட்ப நிறுவனங்களும் தங்கள் பங்கை செய்தாலும் இறுதி பாதுகாப்பு அரண் நாம்தான். சந்தேகத்திற்கிடமான லிங்குகளை கிளிக் செய்யாமல், தெரியாத அழைப்புகளுக்கு ஓடிபி போன்ற ரகசிய தகவல்களை பகிராமல், நம்முடைய டிஜிட்டல் பழக்க வழக்கங்களில் நாம் விழிப்புடன் இருப்பது மிகவும் அவசியம். எனவே வங்கி ஊழியர்கள், ரிசர்வ் வங்கி அதிகாரிகள் அல்லது அரசு அதிகாரிகள் என்று கூறி யாராவது ஓடிபி, பின்கோடு, கடவுச்சொல், CVV போன்ற தகவல்களை கேட்டால் ஒருபோதும் பகிர வேண்டாம். குறுஞ்செய்தி அல்லது மின்னஞ்சலில் வரும் அறியப்படாத அல்லது சந்தேகத்திற்கிடமான இணைப்புகளை கிளிக் செய்ய வேண்டாம். வங்கி அல்லது நிதி நிறுவனங்களின் அதிகாரப்பூர்வ செயலிகளை மட்டுமே பயன்படுத்தவும். செயலிகளை பதிவிறக்கும் முன் அதன் நம்பகத்தன்மையை சரிபார்க்கவும். உங்கள் ஆன்லைன் கணக்குகளுக்கு தனித்துவமான மற்றும் வலுவான கடவுச்சொற்களை பயன்படுத்தவும். அவற்றை அடிக்கடி மாற்றவும். முடிந்த எல்லா இடங்களிலும் இரு காரணி அங்கீகாரத்தை 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் செயல்படுத்தவும். உங்கள் மொபைல் போன் மற்றும் வங்கி செயலிகளை எப்போதும் புதுப்பித்த நிலையில் வைத்திருக்கவும். பணம் பெறுவதற்கு QR கோடை ஸ்கேன் செய்ய தேவையில்லை என்பதை நினைவில் கொள்ளவும். பணம் அனுப்பும்போது மட்டுமே QR கோடை ஸ்கேன் செய்ய வேண்டும். நீங்கள் ஒரு மோசடிக்கு ஆளானால் உடனடியாக உங்கள் வங்கிக்கும் சைபர் கிரைம் போர்ட்டலுக்கும் www.cybercrime.gov.in புகாரளிக்கவும். இந்த சைபர் குற்றவாளிகள் தொடர்ந்து தங்கள் தந்திரங்களை மாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள். எனவே நாமும் எப்போதும் ஒருபடி முன்னதாகவே சிந்தித்து புதிய மோசடி முறைகள் குறித்து அறிந்து நம் பணத்தையும் பாதுகாப்பையும் உறுதி செய்ய வேண்டும். இந்த டிஜிட்டல் உலகில் விழிப்புணர்வே நம்முடைய மிகப்பெரிய பாதுகாப்பு கவசமாகும்.